அறிவார்ந்த விவசாய அன்பு சொந்தங்களே, உங்கள் எல்லோருக்கும் சரோனி யூடியூப் சேனலின் வணக்கங்கள். நீங்கள் பார்க்குறது சரோனி அட்வர்டைஸ் நம்பர் 977. மொத்த எக்ஸ்டென்ட் 5 ஏக்கர் 49 சென்ட்டு. கிராமத்தினுடைய அவுட்டரில் அழகான பாதையோட நம்ம பூமி. கிராமத்து பாதையிலேருந்து நம்ம இடம் ஆரம்பிக்குது. இது மேற்கு பக்கம் நம்ம இடத்துக்கு பக்கத்தில் டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க. அது ஒரு பொதுவான பாதை. இந்த வேலிக்கும் இந்த பாதைக்கும் கிழக்கு பகுதியில் தான் நம்ம வேலி போட முடியும். நீங்கள் பார்க்குறது மேற்கு பகுதியில் ஒரு 600 அடி பக்கத்து தோட்டத்துக்காரங்க வேலி போட்டிருக்கிறாங்க. ஏன்னா நம்ம இடம் ஃபுல்லாக முள்புதராக இருக்குது. நீங்கள் பார்க்குற பகுதி வடப்பகுதி. இதில் 672 அடி வேலி போட்டிருக்கிறாங்க. மொத்தம் மேற்கு பக்கமும் வடப்பகுதியிலையும் 1272 அடி பக்கத்து தோட்டத்தங்க வேலிக்கு போட்டிருக்கிறாங்க. இதில் தனிப்பட்டா சிங்கிள் சைன் ஹோல்டரு. அதோட இந்த முள்புதருக்கு உள்பக்கம் ஒரு இலவச மின்சாரம் அக்ரிகல்ச்சர் டேரிஃப் எலக்ட்ரிசிட்டியோட லைவ் கண்டிஷனில் இபி 3 HP இபியும் ஒரு கிணறு, தூந்து போன கிணறு இருக்குது. ஆனால் நல்ல ஆழம் உள்ள கிணறு. இதில் 2 பக்கம் சுவரை கட்டி கொஞ்சம் டீப்பனிங் பண்ணிட்டோன்னா பக்காவான தண்ணி கிடைக்கக்கூடிய ஒரு கிணறாக மாறிடும். காரணம், நம்ம இடத்துக்கு கிழக்கு பகுதியிலையும் தென் பகுதியிலையும் பெரிய ஓடை போகுது. உங்கள் இதில் பின்னால் வீடியோவில் காமிக்கிறோம். ரொம்ப முள்புதராக இருந்தனால சரியாக கவர் பண்ணி போட முடியலை. இபி போல் பாருங்கள், அது அந்த முள்புதரில் இருக்குன்னா ரொம்ப ஜூம் பண்ணி காமிக்க முடியலை. இபி லைவில் இருக்குது, 3 HP இபி லைவில் இருக்குது. அங்கங்கே சில பனைமரங்கள்லாம் நல்ல உயிரோட்டமாக இருக்குது. இது நம்ம பம்ப் ரூமு, நம்ம இடத்துடைய பம்ப் ரூமு. டாக்குமெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேரண்ட் டாக்குமெண்ட் 1996 ஸ்டார்ட் ஆகுது. கரண்ட் சேல் டீடு 2011. தனிப்பட்டா ஒரே ஒரு கையெழுத்து தான். இவங்க 2016 ஆக்சிஸ் பேங்கில் ஒரு 10 லட்ச ரூபா இந்த பூமியை அடமானம் வச்சுருக்குறாங்க. பாருங்கள், நல்ல பெரிய ஓடையில் உள்ள செக் டேம் மாதிரி வச்சுருக்குறாங்க. இந்த இடத்துல தண்ணி கொஞ்சம் ஸ்டோர் ஆகும்போது நம்ம கிணறுல ரீசார்ஜ் நல்லா இருக்குன்னு ஒரு நம்பிக்கை. ரெகுலராக சேனலை பாருங்கள். இதனால் வர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நன்றி.